இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் லியோனார்டு. நோப்லேக் துறவுமட மடாதிபதி. பிறப்பு 5ஆம் நூற்றாண்டு, பிரான்சில் மே 19ஆம் தேதி. இறப்பு கிபி 559 பிரான்சில். பாதுகாவல், அரசியல் கைதிகள், சிறையில் அடைக்கப்பட்ட மக்கள், யுத்த கைதிகள், சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள், உழைக்கும் பெண்கள், அதேபோல் உழைக்கும் குதிரைகள். நினைவு திருநாள் நவம்பர் 6. புனிதர் லியோனார்டு ஒரு பிராங்கிஷ் புனிதரும் பிரான்ஸ் நாட்டில் உள்ள நோப்லாக் என்னும் இடத்திற்கும் அங்கே உள்ள துறவு மடத்திற்கும் நெருக்கமானவர். இவர் வம்சத்தை தோற்றுவித்த அரசன் முதலாம் லோவிஷ் என்பவர். அவரது அரண்மனையில் உயர்ந்த பதவியில் இருந்தார். இவரும் அரசன் முதலாம் லோவிஷும் ரெய்ம்ஸ் ஆயரான புனித ரெமிஜியூஸ் அவர்களால் மனம் திரும்பினர். கிபி 496 கிறிஸ்துமஸ் தினத்தன்று இவர்கள் இருவரும் கிறிஸ்தவர்களாக மதம் மாறினர். பின்னர் இவர் அரசன் முதலாம் குளோவிஷிடமிருந்து தண்டனை பெற்று சிறையில் இருந்த பொருத்தமான சிறை கைதிகளை விடுதலை செய்யும் அதிகாரத்தை கேட்டு வாங்கினார். அரசன் அளித்த பிரபுகளுக்கான சிறப்பு சலுகை தாழ்மையுடன் மறுத்தார். இவரது புனித தன்மை அறிந்த அரசர் இவரது வேண்டுகோளுக்கு இணங்கி சிறைப்பட்டோரை விடுவித்தார். இவ்வித சலுகை அக்காலத்தில் தூயவரான ஆயர்களுக்கும் இவரை போன்றவர்களுக்குமே அளிக்கப்பட்டிருந்தது. கைதிகள் தங்கள் பாவங்களின் தோஷத்தை கண்டு உணர செய்தார். அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக துயரப்பட்டு தவம் செய்து வாழ்வை திருத்தி அமைக்க உதவி செய்தார். பின் இவர் ரெய்ம்ஸ் ஆயர் புனித ரெமிஜியூஸின் சீடரானார். சிறிது காலம் வேதம் போதித்தார். இவர் அரண்மனைக்கு திரும்பி வர வேண்டும் என்று அரசர் நச்சரித்துக் கொண்டிருந்தையால் ஓர்லியான் என்ற இடத்திற்கு அருகே இருந்த மைசி என்ற இடத்தில் ஒரு மடத்திற்கு போய் அங்கு துறவரம் பெற்றுக்கொண்டார். பெரியவர்களது அனுமதியுடன் ஊர் ஊராய் போய் பிரசங்கித்து அநேகரை மனம் திருப்பினார். பின் ஒரு சிற்றாலயத்தை அமைத்து அங்கு வாழ்ந்து வந்தார். இலைகளும் கனிகளுமே இவரது உணவு. தனிமையில் மறைவான வாழ்வு நடத்தினாலும் அருகில் இருந்த கோயிலுக்கு சென்று மறையுரைகள் நிகழ்த்துவார். போர்க்கைதிகள் மீதும் சிறைப்பட்டோர் மீதும் அதிக இரக்கம் காண்பித்தார். தம்மால் இயன்ற அளவு ஆன்மீக சரீர உதவிகளை அவர்களுக்கு செய்தார். சுமார் கிபி 559 மரித்த இவரது நினைவு திருநாள் நவம்பர் 6ஆம் நாள் கொண்டாடப்படுகின்றது. நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம். நன்றி.